Hi guys, welcome to SSC 360 Tamil channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா SSC CGL 2020 வந்து வேகன்சி டீடைல்ஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அத பத்தின ஒரு அனாலிசிஸ் தான். என்னடா இது புதுசா இருக்கே அப்படினு யோசிக்காதீங்க. ஓகே, என்ன இப்போ நமக்கு வந்து 7335 வேகன்சிஸ் கொடுத்துருக்கான். பட் அதில் எத்தனை வேகன்சிஸ் நம்ம எலிஜிபிள் முதல் நம்ம தெரியணும்ல. ஏன் அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் வரப்போகுது, ஆடிட்டர் போஸ்டிங் வரப்போகுது, அண்ட் ஜென்ரல் போஸ்டிங்ஸ் வரப்போகுது. அண்ட் அதுலேயும் ஒரு நல்ல ஒரு கெத்தான போஸ்ட்லாம் இருக்குல்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. ஜஸ்ட் லைக் தட் நம்ம 735 போஸ்ட்டுக்கு படித்து எழுதுகிறோம் அப்படின்றதுல ஒரு எய்ம் வேணும். அண்ட் ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் வேணும். ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளோ இருக்குது, நம்மளோட ரேங்கிங் எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ. நான் இப்படி தான் ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2019 நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு வேகன்சி டீடைல்ஸ் போட்டிருந்தாங்களே நமக்கு 2019 டீடைல்ஸ், அதை லைட்டாக அனாலிசிஸ் பண்ணி ஓகே இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம எடுக்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சுக்கிட்டேன். ஓகே, நான் எடுத்துவேன்றது ரிசல்ட் வந்து தான் தெரியும். ஓகே, ஒரு எய்ம் வச்சுக்கிட்டேன்ல. ஸோ அதை நான் வந்து எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணால் உங்களுக்கும் ஒரு வியூ கிடைக்கும். ஓகே, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற வியூ கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம், டீடைல்ஸ் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஆஃபீஸர் ஏஓன்னு சொல்லுவாங்க. ஓகே, குரூப் பி கெசட்டட் நான் மினிஸ்ட்ரல், இது 250 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜென்ரலாக நான் எல்லா போஸ்டிங்ஸும் சொல்கிறத விட இது வந்து ஃபுல்லாக ஆடிட்டர் ஏஓன்ட்டு நம்ம சிஜிஎல் அப்ளை பண்ணும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஏஓ அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கான போஸ்டிங்ஸ் எல்லாமே 1672 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகே, ஏஓ வந்து ஆடிட்டர் தனியாக படிச்சிருக்கணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நார்மல் டிகிரி உள்ளவங்க எல்லாருமே ஏஓ எழுதலாம். ஓகே, பேப்பர் 3ன்னு நினைக்கிறேன், டயர் 2ல் பேப்பர் 3 எழுதிட்டு உள்ளே போன பிறகு ஒரு எக்ஸாம் இருக்கும், அதை கிளியர் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். மற்றவங்களாம் டேரெக்டாகவே அவங்களுக்கு they'll find it very easy to pass. ஓகே, ஸோ 1672 போஸ்டிங்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் போஸ்டிங் இருக்குல்ல கேக் சிஏஜியில் இருக்கிறது மட்டும்தான் லெவல் 8 போஸ்டிங், மற்றதெல்லாம் லெவல் 5க்கான போஸ்டிங். லெவல் 5ன்றது இது சேலரி டீடைலுங்க. ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக ரொம்ப டீட்டெயில்டாக போட வேணாம். லெவல் 8 ஆஃப் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் 7th பே கமிஷன் பே. ஓகே, அண்ட் லெவல் 5 இது எல்லாமே. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், இதுதாங்க நம்ம நார்மலாக பேப்பர் டயர் 1 டயர் 2 டயர் 3ல் டயர் 2ல் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப 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 நிறைய பேருக்கு பிடிச்ச போஸ்டிங். ஏன் அப்படின்னா இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே மரண மாசான கெத்தான டிபார்ட்மெண்ட்டு. அது எஸ்பெஷலாக நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எல்லோ கலரில் சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ். இது ஃபுல்லாகவே பார்லிமெண்ட்டில் வரும். ஓகே, நல்ல மினிஸ்டர்ஸ் அண்ட் வில் நோ ஆல் தி பிக் ஷாட்ஸ், ஐஏஎஸ் எல்லாமே நல்ல ஒரு கெத்தான போஸ்டிங்கு. ஓகே, என்னதான் லெவல் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் நமக்கு பேப்பர் ஒர்க் இருந்தாலுமே அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நல்ல ஒரு நிறைய பீப்புள் தெரியும் நமக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரியான போஸ்டிங்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எய்ம் ஃபார் திஸ். அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாருமே ரொம்ப 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 ஆசைப்படக்கூடிய ஒரு போஸ்டிங். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃபீஸில் இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட இந்தியன் எம்பசி இன் ஆஸ்திரேலியா, இந்தியன் எம்பசி இன் யூகே, இந்தியன் எம்பசி இன் யூஎஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போஸ்டிங் போட்டு அங்கே செக்ஷன் ஆஃபீஸர் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, நிறைய பர்க்ஸ் இருக்கும், நல்லா லைஃபே அப்படி கெத்தாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த சிஜிஎல் படிக்கிறவங்க நல்லா எல்லாருமே வந்து எய்ம் ஃபார் திஸ். ஓகே, நமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்றத தாண்டி ப்ளீஸ் எய்ம் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ இது நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இதில் ஸ்டேட் அண்ட் நம்மளோட what is that ரிசர்வேஷன் அதெல்லாம் கட் ஆஃப் அதெல்லாம் இருக்கும். ஸோ கீப்பிங் அப் தோஸ் திங்ஸ் அப்பார்ட் எய்ம் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகேவா, அண்ட் இது பாருங்கள் எலெக்ஷன் கமிஷனில் அதுவும் கெத்தான வேலை தான். ஓகே, அண்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனு, கேட்டு, என்டிஆர்ஓ. ஓகே, ஸோ நிறைய கெத்தான போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே லெவல் 6 போஸ்டிங்க. இது எல்லாமே லெவல் 6 போஸ்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது லெவல் 7, இது லெவல் 6, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் எல்லாமே மினிஸ்ட்ரியில் தான் வரும். ஓகே, இதெல்லாம் டிரெக்டாக மினிஸ்ட்ரிஸில் வருது பாருங்கள். ஓகே, இது எங்கே வரும் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், நார்கட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, கோஸ்ட் கார்டு ஹெட் குவார்ட்டர்ஸு. ஓகே, பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், கார்பரேட் அஃபேர்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், சென்ட்ரல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் வரப்போகுது. ஓகே, 4 போஸ்டிங் இருக்குது. அண்ட் லெவல் 6. ஓகே, லெவல் 6 பே கிரேட், அவ்வளோதான். மற்றபடி இது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. லெவல் 7 பே கிரேடு, இது கொஞ்சம் கெத்தாக இருக்கும். இது அதோட சொசைட்டியில் கொஞ்சம் ஓகே கோஸ்ட் கார்டு ஹெட் குவார்ட்டர்ஸில் அசிஸ்டன்ட் இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம், அப்படி தான் இருக்கும். பட் இங்கே அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னால் கொஞ்சம் மரண மாதம் கெத்தாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப 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 நாளாகவும் இதில் இருக்க போஸ்டிங்ஸுக்கு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பார்ப்போம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஓகே, டிரெக்ட் டாக்ஸஸில் வருது. 202 போஸ்டிங்ஸ் இருக்குது. அண்ட் லெவல் 7 பே கிரேடு. அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து லெவல் 7 வரப்போகுது. நம்மளோட இன்டைரக்ட் டாக்ஸஸில் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னா இந்த சொத்து குவிப்பு வழக்கெலாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்ப்பாங்க.
அண்ட் இதுலேயே வந்து ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் வந்து எக்ஸைஸில் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் வந்துடும். அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் சிபிஐ சொல்லும் போது கெத்தாக இருக்கும்ல. ஓகே, சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் சிபிஐ. ஆனால் 11 போஸ்டிங் தான், நிறைய வேலை இருக்கும். ஓகே, இனிஷியலாக நிறைய வேலை இருக்கும், கொஞ்சம் கெத்தாக இருந்தாலும். ஆனால் இதில் ஒரு பர்க் இருக்குன்னு நான் வாசித்தேன். 12 months சேலரி இல்லை, இவங்களுக்கு 13 months சேலரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வாசித்தேன். ஓகே, நான் அது இன்னும் கிளியராக தெரில. அண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் இதுவும் இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா ஒரு மாசான போஸ்டிங் ஆயிருங்க. ஏன் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இப்போ வந்து பேங்கிங் ஐஎஃப்எஸ்சி கொடுத்து பேங்க்லாம் ஆக்கிட்டாங்க அப்படின்னா வேலை கொஞ்சம் நிறையா இருக்கும், பட் நல்ல ஒரு கெத்தாக இருக்கும். ஓகே, நல்ல போஸ்டிங் இதுவும். அதுவும் ரொம்ப இது நினச்சிடாதீங்க, ரொம்ப வேஸ்ட்டு அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அதெல்லாம் நல்ல கெத்தான போஸ்டிங் தான். ஓகே, அண்ட் லாஸ்ட் பட் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப் இன்ஸ்பெக்டர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஓகே, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் சப் இன்ஸ்பெக்டர் வரும். என்ஐஏ இது நல்ல மாஸ் போஸ்டிங்கு. நார்கோட்டிக்ஸில் சப் இன்ஸ்பெக்டர். ஓகே, இது மட்டும் level 4. ஓகே, level 4 மற்ற level 7 அண்ட் level 6 இருக்குது பாருங்கள். ஓகே, அண்ட் இதை பற்றின இந்த டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இதை பற்றி நான் ஸ்பெஷலாக தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, அதுவும் எஸ்பெஷலி சென்னையில் வேகன்சி ஜாஸ்தி. ஓகே, நான் நல்லா என்னோடய வீடியோ எடுத்து பாருங்கள். வேகன்சி நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஹோம் ஸ்டேட்டை விட்டு வெளில, தமிழ்நாட்டை விட்டு வெளில போகணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. சிஜிஎல் எழுதுறீங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கீப் ஆல் தோஸ் திங்ஸ் அசைட். ஓகே, போஸ்டிங் தான் முக்கியம். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துக்கலாம். அதை விட்டுட்டு நான் இப்போவே சென்னையில் தான் இருப்பேன், தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓகே, நமக்கு இந்த வாட்டி போஸ்டிங் ஜாஸ்தி, அதனால் தயவுசெய்து ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி வேலையை வாங்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா level 4 ஆன பே கிரேடு. இது எல்லாமே யூடிசி அப்பர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒன்றும் கம்மியான வேலை அப்படிலாம் நினச்சிடாதீங்க. பட் சிஜிஎல் லெவலுக்கு பார்க்கும்போது பே கிரேடில் கம்மி. பட் அதே மாதிரி மினிஸ்ட்ரிஸில் எல்லா மினிஸ்ட்ரிஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் வரப்போகுது. அண்ட் 203 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, அண்ட் லாஸ்ட் இஸ் ஜேஎஸ்ஓ சொன்னேன்ல, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இது வந்து நம்ம Tier 2ல் பேப்பர் 4 எழுதுவாங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 4 எழுதுவாங்க. அந்த சாரி பேப்பர் 4 எழுதுவாங்க. அதுக்கான போஸ்டிங் இது 401 போஸ்டிங் இருக்குது பேப்பர் 4. ஓகே, 401 போஸ்டிங் இருக்குது, விச் இஸ் வெரி குட். அண்ட் டிவிஷனல் அக்கௌண்டன்ட், காம்பவுண்டர் கேக் ஆஃபீஸ் டிவிஷனல் அக்கௌண்டன்ட்னு வருது 400. இது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் சிஜிஎல் போஸ்டிங்னு நானும் நிறைய படித்தேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிரெக்ட்லி ஆஃபீஸர் போஸ்டிங், உனக்கு கீழே யாருமே கிடையாது. இந்த போஸ்டிங் எப்படி போடுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் போட்டுருவாங்க, பட் யூ ஒர்க் ஃபார் சென்டர். அவங்களோட பட்ஜெட் அலோகேஷன் அந்த விஷயங்கள் எல்லாமே சாங்ஷன் பண்ணுறது, அந்த டிவிஷனல் அக்கௌண்டிங் அந்த ஃபைனலாக டேலி பண்ணுறது. ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க, நீங்கள் இதே சைன் தான் போடுவீங்க. உங்களுக்கு கீழே வந்து பியூன்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் இருப்பாங்க, எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. நீங்கள் தான் அதை அப்ரூவ் பண்ணுற ஆள். ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் கெத்தான போஸ்டிங். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா என்ன சொல்கிறாங்க, இந்த போஸ்டிங் போயிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் இதே தான் வேலையாக இருக்க போகுது. ஓகே, பட்ஜெட் அமௌண்ட் வேணால் மாறுமே தவிர ரொம்ப பெருசாக இருக்காது. ஆனால் ஸ்டேட்டில் இருக்க இந்த ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஓகே, அந்த அக்கௌண்டன்ட் ஆஃபீஷியல்ஸ், அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு கெத்தான ஆளுங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஆல்சோ இந்த டீட்டெயில் நான் செக் பண்ணிட்டு நல்லா ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ஒரு நல்ல போஸ்டிங்கை நம்ம தெரியாமல் விட்டுறக்கூடாதுல்ல. ஓகே, ஐ வில் அப்டேட் யூ ஆன் தட். அண்ட் செகண்ட் எனக்கு டிசரேபிளான இன்னொரு செட் ஆஃப் போஸ்டிங் இது. ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அசிஸ்டன்ட் இன் சிபிடிடி அண்ட் டாக்ஸ் அசிஸ்டன்ட் இன் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஓகே, எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் இருக்குல்ல. ஓகே, இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் அதுக்கு கீழே இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கு கீழே இருக்க போஸ்டிங் இது எல்லாமே. ஓகே, டாக்ஸ் அசிஸ்டன்ட்டு ஒரு 5லேருந்து 7 வருஷத்துக்குள்ளே ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது, இல்லை இன்டர்னல் எக்ஸாம் வச்சு இன்ஸ்பெக்டர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் நான் இதுவும் தான் பார்த்து வச்சுருக்கேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அண்ட் ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணேன். இப்போ நம்மளோட டோட்டல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஆடிட்டர்னா 1672 போஸ்டிங்ஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு 373 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் 34 போஸ்டிங்ஸ் இருக்குது. அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லா இன்ஸ்பெக்டரும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2513 போஸ்டிங் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா யூடிசி அப்பர் டிவிஷன் கிளர்க்கில் 203 போஸ்டிங் இருக்குது. டாக்ஸ் அசிஸ்டன்ட், ஜேஎஸ்ஓ, டிவிஷனல் அக்கௌண்ட் 401, 400, 143 போஸ்டிங்ஸ் இருக்குது டாக்ஸ் அசிஸ்டண்ட்டில். ஓகே, ஸோ இதை வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவ்வளோ டிஃப்ரெண்ட் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து எதுக்கு எலிஜிபிள்னு பார்த்து ஒரு சேஃபர் ரேங்க், ஓவரால் ரேங்க், ஒரு சேஃபான ரேங்க் என்னவா இருந்தா அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் எடுத்திருக்கேன். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் நமக்கு ரொம்ப பிடிச்ச போஸ்டிங் 373, இன்ஸ்பெக்டர் 2513, டாக்ஸ் அசிஸ்டன்ட் 1439, இது அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட், யூடிசி, டிவிஷனல் அக்கௌண்டன்ட். ஓகே, நான் ஜேஎஸ்ஓவியும் வந்து ஏஓன்னு எடுக்கல. ஏன் அப்படின்னா நார்மலாக எழுதுறவங்க அதுக்கு எலிஜிபிள், அதெல்லாம் தனியாக ஒரு பேப்பர் எழுதணும். ஸோ இதை மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு கியூமுலேட்டிவ் வேகன்சி அனாலிசிஸ் போட்டிருக்கேன். தட் இஸ் இதையும் ஆட் பண்ணி இப்படி போட்டிருப்பேன். ஓகே, இப்படி ஆட் பண்ணி இப்படி போட்டிருப்பேன். எதனால பார்த்தீங்கன்னா
4962 இதுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை தாண்டி உங்களோட ஸ்டேட் ப்ரிஃபரன்சஸ் பார்த்து உங்களோட ரிசர்வேஷன் வேகன்சிஸ்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். பட் இது குமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா 4962 பர்சன்ஸ் ஆல் ஓவர் இந்த சிஜிஎல் 2020ல் 4962 பீப்புளுக்கு உள்ளே வந்துட்டீங்க, நல்லா ஃப்ரண்டில் வரீங்க அப்படின்னா ஒரு 2500 வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் உண்டு. ஓகே, ஸோ இந்த எய்ம்லாம் வச்சு படிங்க, புரியுதா? நம்ம இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு ஆர்டிஐ போட்டு பார்த்தோன்னு வச்சிங்களேன், ஒரு 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருப்பான். ஓகே, 22 லட்சம் அப்ளை பண்ணியிருப்பான் த்ரூ அவுட் இந்தியா. ஓகே, அப்புறம் அதில் எக்ஸாமுக்கு வர ஒரு 10 லட்சமாக இருப்பான். அதில் டயர் 1 முடிஞ்சுட்டு ஒரு 1.5 லட்சம் எடுப்பாங்க டயர் 2க்கு. டயர் 2 முடிஞ்சு டயர் 3க்கே ஒரு 40,000 பேர் எடுப்பாங்க. அந்த 40,000 பேர்லேருந்து நம்ம டிவிக்கு போய் கடைசியாக பார்த்தீங்கன்னா 7035 வேக்கன்சியில் நம்ம 4462க்குள்ளே வரணும். ஓகே, ஸோ நான் இப்படி தான் ஒரு எய்ம் வச்சு படித்தேன். ஓகே, என்னோடய வேகன்சிஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி ஓகே ஒரு ப்ரீவியஸ் இயரை கணக்கு வச்சு ஓகே இந்த எய்ம் வச்சு படித்தேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நீங்களும் இது மாதிரி ஒரு எய்ம் வச்சுங்க. நீங்கள் பண்ணாட்டி மேக் யூஸ் ஆஃப் திஸ், இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. ஓகே, ஐ ஹோப் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஏஓ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க 1672 போஸ்டிங்ஸ் இருக்குது. அண்ட் ஜேஎஸ்ஓ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க 401 போஸ்டிங்ஸ். இதில் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் இதையும் இந்த 4960 ஆட் பண்ணால் நமக்கு 7035 போஸ்டிங்ஸு. இதுதான் சிஜிஎல் 2020ல் டோட்டல் வேகன்சிஸ் இப்போதைக்கு. ஓகே, ரிவைஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் காட் அன் இன்சைட். ஓகே, வேகன்சி அப்படின்னா அது எப்படி பார்க்கணும், என்னென்ன போஸ்டிங்ஸ் எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஏன் அப்படின்னா இட் இஸ் அ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஃபார் தி எனக்கு இப்போ ஃபார் தி ப்ரெசென்டர், ரைட்? ஓகே, நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுக்காக இந்த வீடியோ போடுவோம் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகே, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுதான், அப்படி இல்லாட்டி கூட ஐம் கோன் ப்ரொவைட் என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அனாலிசிஸ் தமிழில் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஓகே, டெஃபினெட்லி அது மாதிரி அனாலிசிஸோ ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பரேஷனோ அதெல்லாம் கண்டிப்பாக தமிழ் இனிமேல் நம்ம சேனல்லேருந்து நிறைய வரப்போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட ஸ்டடி குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனி ரெக்வெஸ்ட் யூ கேன் ஆஸ்க் மீ. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் அதோட லிங்கை, ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எனி டவுட்ஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ. I am also mentoring a few people for CGL preparation. ஓகே, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஐடியா இல்லாதவங்களுக்குலாம் நான் வந்து நிறையா மென்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஐ மீன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் மை ஹெல்ப். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் தெரியுமா, நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா இன்டெரக்ட் டாக்ஸஸ்க்கு சென்னையில் வேகன்சி ஜாஸ்தி உள்ள ஒரு அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அண்ட் 2019 டயர் 2 கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, நம்ம சேனலில் பிடிச்சிருக்கோம், ஐ மீன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸ் அண்ட் கட் ஆஃப் அனாலிசிஸ் கொண்டு வரேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.